அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். தன்னை கட்சியில் இருந்து நீக்கிய அறிவிப்பை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன சுரேஷ்? வணக்கம். அதிமுகவினுடைய கட்டுப்பாட்டை மீறி கட்சிக்கு களங்கம் அவப்பெயரும் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கூறி சேலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜுவை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்குவதாக கடந்த பிப்ரவரி 17 அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இது தொடர்பாக ராஜு சார்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த நோட்டீஸில் தன்னை நீக்குவதாக கட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் கட்சி விரோத நடவடிக்கை என்ன என்று விளக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிமுக உள்கட்சி விதிப்படி விளக்கம் கேட்டு நோட்டீஸ் எதுவும் அனுப்பாமல் நேரடியாக நீக்கியது தவறு என்றும் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தன்னை கட்சியிலிருந்து நீக்கிய அறிவிப்பை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த நோட்டீஸில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.